வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துல காலியா உள்ள நீதிபதி பணியிடங்களை நிரப்புவதற்காக தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியம் 5 நீதிபதிகளின் பெயர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது என்ற செய்தி தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இடம்பெற்றுள்ளனர். தற்போது உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 34ஆக இருந்தாலும் சில இடங்கள் காலியாக உள்ளதால் புதிய நியமனங்கள் அவசியமானதாகியுள்ளது. இந்த செய்தி கொலிஜியம் என்றால் என்ன, நீதிபதிகளை யார் நியமிக்கிறார்கள், நீதித்துறை சுதந்திரம் ஏன் அவசியம் என்ற விவாதங்களை மீண்டும் தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இந்த செய்தி தொடர்பான டீடைல்ட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல பாலிட்டி சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். இந்திய ஜனநாயக அமைப்பின் மிக முக்கியமான பாதுகாப்பு அரணாக நீதித்துறை ஜுடிஷியரி பார்க்கப்படுகிறது. சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகம் அந்த சட்டங்களை செயல்படுத்துகிறது. ஆனால் அந்த சட்டங்களும் நிர்வாக நடவடிக்கைகளும் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதா என்பதை கண்காணித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் இறுதி அமைப்பாக நீதித்துறை செயல்படுகிறது. அதனால் இந்திய அரசியல் அமைப்பில் நீதித்துறைக்கு தனித்துவமான சுதந்திரமும் உயர்ந்த அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இந்திய அரசியல் அமைப்பின் ஆர்டிகிள் 124 உச்சநீதிமன்றத்தின் அமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. அதன்படி இந்திய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார். அதேபோல் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் ஆர்டிகிள் 217 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் குடியரசுத் தலைவர் தனிப்பட்ட விருப்பப்படி நியமிக்க முடியாது. தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகள் உள்ளடக்கிய கொலிஜியம் அமைப்புடன் ஆலோசனை நடத்த வேண்டும். ஆனால் அரசியல் அமைப்பில் கொலிஜியம் என்ற சொல் எங்குமே இல்லை. கொலிஜியம் என்பது நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் உருவான ஒரு நடைமுறை. இதுவே இந்திய நீதித்துறை வரலாற்றில் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் நீதிபதி நியமனங்களில் மத்திய அரசுக்கே அதிக அதிகாரம் இருந்தது. குறிப்பாக 1970களில் அவசர நிலை எமர்ஜென்சி காலத்தில் நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பாக அரசியல் தலையீடு நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக 1973ஆம் ஆண்டு கேசவநந்தா பாரதி வழக்கில் அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய மூத்த நீதிபதிகளை தவிர்த்து ஏஎன் ரே என்பவரை தலைமை நீதிபதியாக நியமித்தது நீதித்துறை சுதந்திரம் மீது கேள்வி எழுப்பியது. அதன் பின்னர் 1976ஆம் ஆண்டு ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் எனப்படும் ஹெபியஸ் கார்பஸ் வழக்கில் கூட அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் என பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியது இந்திய நீதித்துறை வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல் நீதித்துறை அரசியல் அழுத்தத்திலிருந்து முழுமையாக சுதந்திரமாக இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியது. இதன் பின்னர் தான் ஜட்ஜஸ் கேசஸ் எனப்படும் வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகள் உருவாயின. இவை இந்தியாவில் நீதிபதி நியமன முறையை முழுமையாக மாற்றி அமைத்தன. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் எனப்படும் எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1981 வழக்கில் கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது நீதிபதிகளை நியமிப்பதில் இறுதி அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது என்று அந்த தீர்ப்பு கூறியது. இதனால் எக்ஸிகியூட்டிவ் சுப்ரீமசி நிலை தொடர்ந்தது. ஆனால் இந்த தீர்ப்பு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் அதிகரித்தது. அதன் பின்னர் இந்திய நீதித்துறை வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993 வழக்கு அமைந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது முந்தைய தீர்ப்பை மாற்றி நீதிபதி நியமனங்களில் நீதித்துறைக்கே முன்னுரிமை வழங்கியது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் ஒப்பீனியன் ஹாஸ் பிரைமசி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதன் மூலமே கொலிஜியம் சிஸ்டம் உருவானது. அதாவது தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகள் இணைந்து பரிந்துரைக்கும் பெயர்களுக்கே முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது. இதன் மூலம் எக்ஸிகியூட்டிவ் சுப்ரீமசி முடிவுக்கு வந்து ஜுடிஷியல் பிரைமசி உருவானது. ஆனால் 1993 தீர்ப்பில் கொலிஜியம் அமைப்பு தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இதனால் குடியரசுத் தலைவர் ஆர்டிகிள் 143 கீழ் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்டார்.
இதன் அடிப்படையில் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1998 பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொலிஜியம் அமைப்பை விரிவுபடுத்தியது. அதன்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திற்கு இந்திய தலைமை நீதிபதி மட்டும் போதாது, அவருடன் 4 மூத்த நீதிபதிகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இதுவே தற்போதைய கொலிஜியம் சிஸ்டம் ஆகும். உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனங்களில் தலைமை நீதிபதி மற்றும் 2 மூத்த நீதிபதிகள் இடம்பெறுகின்றனர். இந்த கொலிஜியம் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம், உயர்நீதிமன்ற நீதிபதி மாற்றம், டிரான்ஸ்பர், பதவி உயர்வு போன்றவற்றை பரிந்துரைக்கிறது. மாணவர்களே, நீதித்துறை சுதந்திரம், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது இந்திய அரசியல் அமைப்பின் பேசிக் ஸ்ட்ரக்சரின் ஒரு பகுதியாகும். இதை கேசவனந்த பாரதி கேஸ் 1973 மறைமுகமாக வலுப்படுத்தியது. இந்த வழக்கில்தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் உருவாக்கப்பட்டது. அதன்படி நாடாளுமன்றம் அரசியல் அமைப்பை திருத்தலாம், ஆனால் அதன் அடிப்படை அமைப்பை மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஜனநாயகம், கூட்டாட்சி, மதச்சார்பின்மை, நீதித்துறை சுதந்திரம், ரூல் ஆஃப் லா போன்றவை பேசிக் ஸ்ட்ரக்சராக அறிவிக்கப்பட்டன. இதன் மூலம் நீதித்துறை அரசியல் அமைப்பின் காவலராக உயர்ந்தது. கொலிஜியம் முறைக்கு எதிராக பல விமர்சனங்களும் உள்ளன. வெளிப்படைத்தன்மை இல்லை, காரணங்கள் முழுமையாக வெளியிடப்படுவதில்லை, ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ் என்ற நிலை உள்ளது, குடும்ப ஆதிக்கம் நெப்போட்டிசம் உள்ளது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் மத்திய அரசு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் NJAC அமைப்பை உருவாக்க முயன்றது. 99வது அரசியல் அமைப்பு திருத்தம் மூலம் NJAC கொண்டு வரப்பட்டது. இதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 மூத்த நீதிபதிகள், சட்ட அமைச்சர் மற்றும் 2 எமினன்ட் பர்சன்ஸ் இடம்பெற வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் NJAC அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காரணம், நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்பதே. இதன் மூலம் மீண்டும் கொலேஜியம் முறை தொடர்ந்தது. இந்திய உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 32 மூலம் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் மிகப்பெரிய அதிகாரம் பெற்றுள்ளது. இதையே அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஹார்ட் அண்ட் சோல் என்று அழைத்தார். ஆர்டிகிள் 13 மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணான சட்டங்களை ரத்து செய்யும் ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. ஆர்டிகிள் 136 மூலம் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், ஆர்டிகிள் 137 மூலம் ரிவ்யூ பவர், ஆர்டிகிள் 141 மூலம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் நாட்டின் சட்டமாக அமையும் என்ற அதிகாரம், ஆர்டிகிள் 142 மூலம் முழுமையான நீதி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்கும் அதிகாரம் ஆகியவை இந்திய நீதித்துறையை உலகின் மிக வலுவான நீதித்துறைகளில் ஒன்றாக மாற்றியுள்ளன. மாணவர்களே, இந்தியாவில் நீதித்துறை சுதந்திரம் என்பது வெறும் சட்ட கருத்து அல்ல, அது ஜனநாயகத்தின் உயிர் பாதுகாப்பு அமைப்பு. அரசு தவறு செய்தாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நீதித்துறையே. மக்களின் உரிமைகளை காப்பாற்றும் இறுதி நம்பிக்கை நீதிமன்றமே. அதனால் கொலிஜியம் முறையில் குறைகள் இருந்தாலும் அரசியல் தலையீட்டிலிருந்து நீதித்துறையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய பாதுகாப்பு கவசமாக அது பார்க்கப்படுகிறது. இந்திய ஜனநாயகத்தின் வலிமை தேர்தல்களில் மட்டும் இல்லை, அரசியல் அமைப்பை காப்பாற்றும் சுதந்திரமான நீதித்துறையிலும் இருக்கிறது என்பதை மாணவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நான் இங்க சொன்ன ஆர்டிகிள்ஸ் எல்லாமே பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ பாருங்க. Then மெயின்ஸ்ல கொலிஜியம் சிஸ்டம் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி மாதிரி அனாலிட்டிக்கல் ஏரியாஸ் ஆஸ் யூஷுவல் கேட்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.